எல்லோரும் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து இனி ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிடுவோம். ஸோ கொடை லேக் அப்படியே சுற்றிட்டு ரிட்டர்ன் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபுல்லாக டவுன் ஹில் தான், நடுவில் கொஞ்சம் ஃப்ளாட் ரோட் அண்ட் கிளைம்ஸும் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ திஸ் இஸ் நியூ நேம் லேக். குட் மார்னிங். Ready. So difference between old and new brake pad. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ braking is most important when you do downhill ridings. பிரேக் பேக் ரெடி. எஸ், பிரேக்கு நான் வந்து செக் பண்ணுறேன். டவுன் ஹில் வந்து பண்ண போகிறோம். ஸோ பிரேக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரேக்கிங்கே செக் பண்ணணும். ஸோ ரியாஸ் ப்ரோவோட சைக்கிளில் வந்து வி பிரேக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு டிஸ்க் பிரேக்கு. ஸோ டிஸ்க் பிரேக்கோட பேடை தான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்க் இருக்கிற சைக்கிள் வீல்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ டிஸ்க்கு பேடும் டிஸ்க்கும் வந்து உரசாமல் இருக்கணுங்க. அதாவது கரெக்டாக அலைன் ஆகி ப்ளேஸ் ஆகி இருக்கணும். இன்கேஸ் டிஸ்க் பேட் அண்டு உங்களோட அந்த டிஸ்க் வந்து உரசுது அப்படின்னா உரசாத மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும், அலைன் கரெக்டாக ஆகலைன்னா. ஸோ இங்கே இது கரெக்டாக அலைன் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டூல்ஸை வந்து உங்கள் இதில் கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் எல்லாமே நீங்கள் ஈஸியாக டூல்ஸை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலி இந்த டூல் தான் வந்து இந்த கட்டிங் பிளேயர் மாதிரி ஈஸியாக பின்ஸ் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் பேடை. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் கேரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மெக்கானிசமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட ஈஸியாக நீங்கள் வந்து அதை ரெக்கவர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கே நல்ல மழைங்க. 2 டேஸாக நாங்கள் 1 வீக்காக நல்ல மழை. நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தோம். பட் ஸ்டில் நேற்று வந்து சரியான மழை, நிற்கவே இல்லை, நான் ஸ்டாப்பு. ஸோ ரோடு ஃபுல்லாக பயங்கர தண்ணி, சேறு, கல்லெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முந்தா நேற்று அண்ட் இன்றைக்கி கிளம்புறப்போ செயின் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் லூபிங் பண்ணுறோம். ஸோ லூபிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியே எடுக்கிறோம். சில பேர்லாம் கேட்டிங்க இல்லையா, எப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக லூப் பண்ணணுமா இல்லை எப்போ லூப் பண்ணணும். ஸோ சிச்சுவேஷன் அண்ட் நம்மளோட ரைடிங் டெரைனை பொறுத்து தாங்க அது. உங்களுக்கு அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப டஸ்டியாக இருக்குது, ரொம்ப வெட்டாக இருக்குது கண்டிஷன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லூபிங் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் ரெடி டு லீவ் நவ். ஓகே, ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ வி ஆர் அபவுட் டு லீவ் அவர் ரூம். ஸோ 2 டேஸ் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பியூட்டிஃபுல் வெதர். ஸோ நான் சொன்ன மாதிரி மல்டி டூலு அண்ட் ரிப்பேர் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். ரெடி. ஸோ பிஃபோர் வி கோ ஃபார் ரைடிங் பிரேக் செக் பண்ணிக்கோங்க, செயின் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செயினில் லூப் இருக்கான்னு பாருங்கள், பிரேக் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் ஹியர். ஸோ ஒரு ப்ரோ முன்னாடியே போயிட்டாராங்க, இனி ஒரு 3 பேர் வரதுக்கு இருக்குது. கடைசி வரைக்கும் இப்படியே மழை பெய்யாமல் இருந்தால் பக்காவாக இருக்குங்க.
ஸோ ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஸ்டார்டிங் எடுத்தோடனே மேடு தான். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் நடந்து இல்லை கொஞ்சம் வார்ம் அப் ஆனதுக்கப்புறம் வந்து ஹெவி ரைடிங் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த கிளைமேட்டுக்கு டக்குன்னு மசில் பிடிச்சிரும். ஸோ நவாப் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ. டன். ஸோ அப்படி இறங்கி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு கொஞ்சம் வார்ம் அப் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நல்லா மசில் ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் பெடல் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதனால் அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்கோங்க. அதிசயமாக காலையில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இல்லைன்னா டக்குன்னு மழை வந்துடும். ஃப்ரைடே சாட்டர்டே நல்ல கூட்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தா ரோட்டில் யாருமே இல்லை. ஸோ அவர் ஹோல் டீம் இஸ் தேர். ஸோ திஸ் இஸ் லியாக்ஸ் MTB which is a Canadian brand. ஸோ இதுதான் புது லான்ச்சுன்னு சொன்னாங்க இந்த சைக்கிளு. அண்ட் திஸ் இஸ் மான்டாக் பேராட்ரூப்பர். ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டபுள் MTBங்க. ஸோ பேனியர் ராக்கெல்லாம் வச்சு பக்காவாக இருக்குது, ஃபுல் செட்டப்பாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஃபியூஜி. எந்த மாடல் ப்ரோ? 201 which is rigid fork hybrid. And this is Trek FX2. இதுவும் வந்து ஒரு ரிஜிட் ஃபோர்க் ஹைப்ரிட் தான் இது. ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ். அண்ட் திஸ் கம்ஸ் ரோட் பைக் Cannondale CAD Optimo 105. நான் ஏன் சைக்கிளை பற்றி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ட்ரிப்பில் இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் தானே வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா சைக்கிள்ஸுமே ஒரு 35,000 to 1 lakh பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்தும் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறத பொறுத்தும் தான் அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த பேஷனை கண்டினியூ பண்ணிடுவீங்களா இல்லை குவிட் பண்ணிட்டு போவீங்களா அப்படிங்கிறது இந்த மெயின்டைனிங் ஃபேக்டரில் தான் இருக்குது. டீமோட அப்படியே ஜாலியாக கொடையிலேக்கு வந்து சைக்கிளிங் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி இங்கே சைக்கிள்ஸ் இருக்குல்ல நிறையா. ஸ்டில் சொந்த சைக்கிள் அப்படி ஒரு ரவுண்டு வரதே ஒரு சந்தோஷமான விஷயம். யா இட்ஸ் எ பிக் ட்ரீம் ஃபார் அஸ். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹில்ஸை கிளைம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறது ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க. See, lot of cycles are here. அதுலேயும் ஒரு வைப் கிடைக்கிதுன்னா அப்போ இந்த வைப்பை யோசிச்சு பாருங்கள், வேறு லெவல் ஃபீலுங்க. யா தட்ஸ் பியூட்டிஃபுல். ப்ரோ ஒன் ப்ரோ. நல்ல மழைங்க பாருங்கள், தண்ணி எப்படி ஸ்டாக்னட்டாக இருக்குன்னு. சரியான மழை. ஸோ மழையும் பெஞ்சு மிஸ்ட்டும் அடித்து ஃபுல் கோல்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து மசில்ஸ் வில் ஸ்லோலி இம்மொபிலைஸ். ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம நார்மல் கண்டிஷன்ஸில் இருக்கிற மாதிரி மூவ் ஆகாது. ஓ காட். அதனால் டக்குன்னு ஏதாவது நீங்கள் பண்ணுறப்போ நம்ம மசில்ஸ் வந்து லாக் ஆகிரும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிராஜுவலாக மசில்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு தென் டெம்போ மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெம்போ ரைட் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கொடை ரோட்டுங்க.
இல்லை நாங்கள் வந்து பொள்ளாச்சி பழனி அவங்க கேரளாலேருந்து வராங்க. பொள்ளாச்சியில் ஜாயின் பண்ணிட்டு பொள்ளாச்சிலேருந்து அப்படியே பழனி டு கொடைக்கானல். ஆமாம் ஆமாங்க. இப்போ அப்படியே ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டுருக்கோங்க. நான் பொள்ளாச்சிங்க. ஓகே சரிங்க, தேங்க்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு த பப்ளிக் ரெஸ்பான்ஸ் வில் பி. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஷோ ஆஃப் அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது இது. நம்மளோட ஸ்டாமினா மேட்டர்ஸாக பேசும்போது இட் ஃபீல்ஸ் ஏ பாசிட்டிவ் பூஸ்ட்டுங்க சீரியஸாக. டீ குடிக்கிற ஒரு கேப்பில் ஒரு செலிப்ரிட்டியை பார்த்துட்டு வந்தோம், மிஸ்டர் மாணிக்கம். ஸோ வித் அ லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் ரைடு. உண்மையாலுமே கிளைம் பண்ணும்போது வாய்ப்பே கிடையாதுங்க. மழைக்கு மழை, வெயிலுக்கு வெயில், சேருக்கு சேரு, கிளைமேட்டுக்கு மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஸோ அவ்வளோ மெமரிஸோட ரிட்டன் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ என்ன சொல்கிறது, எவ்வளோ தான் மொக்கையான ரைடாக இருந்தாலும் சரி, இல்லை பியூட்டிஃபுல்லான ரைடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரிட்டன் போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும். ஐயோ போகிறோமா, ரிட்டன் முடிஞ்சுதா, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீலில் தான் நானும் இருக்கேன் கிட்டத்தட்ட. ஸோ இருந்தாலும் எண்ட் ஹவருக்கு இனியும் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸுக்கு மேலேயே எடுக்கும் வீடு போய் சேர்றதுக்கு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. எஸ், நான் அங்கேயே சொன்ன மாதிரி, நம்ம ரூமில் சொன்ன மாதிரி, டவுன் ஹில் வந்து எப்போவுமே இந்த பிரேக் கையில் இருந்துகிட்டே இருக்கணுங்க. 2 பிரேக்குமே நம்ம வந்து பிடிச்சிட்டு தான் இறங்கணும். ஸோ பிரேக்கு தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பிரேக் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா டவுன்ஹில் வந்து ரொம்ப பெரிய சம்பவமாக முடிஞ்சிடும். ஏன்னா பைக்கு கார்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கீர் டவுன் பண்ணிங்கனாலே என்ஜின் ஆஃப் ஆகும். இட் மீன்ஸ் அந்த ஒரு பவர் டெலிவரி வந்து டக்குன்னு கட் ஆகும். சைக்கிளுக்கு அப்படி கிடையாது, ஃப்ரீ ஃப்ளோவாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரெல்லாம் மூவ் ஆகிற ஸ்பீடை வச்சு உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் இட் கைஸ், தட் இஸ் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட். குறுக்க வராத ப்ரோ, கம் ஆன், இட்ஸ் பியூட்டிஃபுல் வைப்புங்கண்ணா. வாய்ப்பே இல்லை டவுன் ஹில்லு. ஸோ டவுனுக்குள்ளே வரோம், டக்குன்னு யாராவது குறுக்க வந்தால் பெரிய சம்பவம். ஸோ அதை நான் பார்த்துட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன் சீரியஸ்லி. ஸோ டவுன் ஹில் வந்து ரொம்ப 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 பார்த்து தான் இறங்கணும். ஸோ கிளைமேட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, இது வந்து ஒரு ஃபுல் மிஸ்டியான ரெய்னி ரைடு. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, உங்களை ஏமாத்துற மாதிரியே இருக்குங்க. நான் எனர்ஜியாக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் ஆனால் ஒரு சில ஸ்டேஜில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டயர்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது, ஓ நம்ம ட்ரெயின் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கவே கிடையாது சீரியஸ்லி. நல்லா சாப்பிட்டோம், நல்லா நிறைய தண்ணி குடித்தோம், பக்காவாக. யாருக்குமே ஹெல்த் வைஸில் வயிறு கோளாறாகிறதோ இல்லை எந்த பிரச்சனையும் வந்து இது வரைக்கும் வரல. போங்க ப்ரோ, கம் ஆன். எஸ், ஸோ இந்த மாதிரி குறுக்க வந்த உடனே நீங்கள் பிரேக் பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து அழுத்திட்டு போகிறதுக்கு நீங்கள் பெரிய கீரில் இருந்தால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ பெரிய இறக்கம்னு பாருங்களேன். எஸ், திஸ் இஸ் ஹவு ஸ்பீட் ஐ ஆம் கோயிங் ரைட் நவ். இந்த ஸ்பீடில் யாராவது குறுக்க வந்தால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஐஸ் ஓப்பன் கைஸ். ஸோ இந்த மாதிரி ரைட் கார்னர் வந்தால் ரைட் ஃபுட்டை மேலே தூக்கணும், லெஃப்ட் கார்னர் வந்தால் லெஃப்ட் ஃபுட்டை மேலே தூக்கணும். எதுக்குன்னா பெடல் வந்து கீழே உரசாமல் இருக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு த டவுன் ஹில் ரைடிங் பொசிஷன் ஷுட் பி. ஹைப்ரிட் அண்ட் எம்டிபிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. டக்குன்னு கீழே கால் உரசாது.
பட் ரோடு பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்னரிங் பண்ணுறப்போ பெடல் டக்குன்னு கீழே உரசிடும். பெடல் உரசுறப்போ உங்களோட கண்ட்ரோல், இந்த ஸ்பீடுக்கும் உங்களோட கண்ட்ரோல் வந்து பயங்கரமாக மிஸ் ஆகும். ஸோ பெரிய சம்பவம் ஆகிடும். ஸோ பெடல் பொசிஷன், கார்னரிங் பொசிஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சீரியஸ்லி சேயிங், காரு பைக்கெல்லாம் தள்ளி நிற்கணும். வேறு லெவல் ஃபீல், டவுன் ஃபீல். லவ்லி கைஸ். ஐயோ விட்டு போகிறோமா, முடிஞ்சதா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. காட்டிக்காமே ஓட்டுறோமே. ஸோ என்ன தான் வ்ளாகிங்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை எதில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணுங்க. ரோடை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கணும். கம் ஆன், பியூட்டிஃபுல் கார்னருங்க. உண்மையாலுமே ஹில் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் கிளைம்பிங்கை விட டவுன் ஹில் தான் வந்து ரொம்ப 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 பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா லக்கேஜும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால என்ன வேணால் வந்து மிஸ் ஆகலாம், யார் வேணால் குறுக்க வரலாம். பார்க்குறவங்களுக்கு தெரியாது எவ்வளோ சீரியஸாக நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோன்னு, எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இது அப்படின்னு. எஸ் கம் ஆன், யா. இட் லுக்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்டுங்க. பட் ஆனால் இது வந்து கண்டினியூஸாக என்னோடய ரிஸ்ட்டுக்கும் என்னோடய ஃபிங்கர்ஸுக்கும் வந்து நல்ல டென்ஷன் போயிட்டுருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த பிரேக்கை வந்து பிடிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ரோட் பைக்கோட பொசிஷன் தெரியும்ல, நான் இப்படி தான் உட்காந்துட்ருக்கேன் ஆக்சுவலி, கீழே குமிஞ்சு டவுன்வர்ட்ஸாக. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ரோடு வேறு குழியாக இருக்குது. ஐயா. ஸோ டிராஃபிக்கையும் சமாளிக்கணும், உங்களோட சைக்கிளையும் நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக, சூப்பராக, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக, கூலாக நீங்கள் வந்து உங்களோட டவுன் ஹில்லும் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இட் டேக்ஸ். அண்ட் பியூட்டிஃபுல் டவுன் ஹில்லுங்க. ஹேர் பின் பென் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் see this guys. That is how it will be. Yeah. Come on. ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு தண்ணி தாக அடிக்காது, எதுவுமே தெரியலைங்க. சுத்தமாக டயர்டும் ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி நார்மலாக எப்பவும் போல் இருக்கிற மாதிரி ஒரு ஏசி ரூமில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ரியலி டீஹைட்ரேட்டிங். பஸ் வருதுங்க. கம் ஆன், லாங் டர்ன். எஸ், ஐ ஜஸ்ட் லவ்விங் திஸ் டெரைன். சீரியஸ்லி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸ்மூத்தாக அப்படியே ப்ரெட்டில் பட்டர் தடவுற மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. காற்று மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். Wow, come on guys. Woohoo! Yes, that's the spirit guys. Just love cycling, seriously guys. அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது டவுன் ஹில் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் பியூட்டிஃபுல்னு சொல்கிற அதே சமயத்தில் நிறைய டேஞ்சரான விஷயங்களும் இருக்குது. ஸோ சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸே வந்துட்டோம் டவுன் ஹில் பண்ணி வித்தின் ஜஸ்ட் 3 to 5 minutes. ப்ரோ எல்லாம் பக்கம் வேணும் ப்ரோ. Shit. Yeah, drive carefully. Please guys, drive carefully on hill roads. Shit.
இன்றைக்கி ஏர்லி மார்னிங் தான் விழுந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரைவ் கேர்ஃபுல்லி. தட்ஸ் இட். When your physical efforts are getting paid for what you are doing, அந்த ஃபீலே தனி ஃபீலுங்க. லவ்லி. பாறையில் தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி ஷைனியாக க்ளாஸியாக இருக்குது. லாங் கிராஸ், ஐ திங்க் இதை லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. Yes guys, we have reached வடகவுஞ்சி ஜங்ஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லீப்பாக தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் அவர் பிரேக்ஃபாஸ்ட் டவுன்ஹில் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்து போயிட்டுருக்கோம். வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த லைன் தான் மேட்ரு. ஸோ லைனை பிடிச்சி நம்ம போயிட்டோம்னா ஈஸியாக இறங்கிடலாம். ஓ மை காட். Yes guys, that's it. Beautiful. ஒரு செகண்ட் போதுங்க, லைட்டாக இந்த சைடு நவுந்தால் கூட சம்பவம் தான். ஸோ பார்த்தீங்களா, தட்ஸ் இஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் போகிறதா இல்லை. பிரேக் வந்து ஓரளவுக்கு தான் பிடிக்குது சீரியஸாக. நார்மலாகவே வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து மழை பெஞ்சனால சுத்தமாகவே ஒரு ப்ராப்பரான grip இல்லை.
controlling next தெரியறனால it's beautiful to ride around here. Yes, we reached here. மார்னிங் இந்த 2 வண்டி தான் வந்து அந்த பிரேக் பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ வேல்யூபிளான ஒரு மொமெண்ட்டுன்னு பாருங்களேன். ஸோ பக்காவாக டைமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மலையிலலாம் வந்து நார்மலாக நல்ல கண்டிஷனில் இருக்கிற பிரேக்ஸே வந்து பக்காவாக பிரேக் பிடிக்காது, பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடும். ஸோ அவங்க கரெக்டாக இந்த மாதிரி டைமில் வந்து இது ப்ரிடிக்டெல்லாம் பண்ணல, பட் ஸ்டில் கரெக்டான டைமுக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணனால அது வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாங்க நம்மளோட சைக்கிளையும் நம்மளையும் வந்து ரொம்பவே டெஸ்ட் பண்ணோம். ஸோ நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் சைக்கிளும் வந்து பக்காவாக வச்சுருக்கணும். ஸோ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, டயர் சரியில்லை, இல்லை பிரேக் வந்து கரெக்டாக பிடிக்கல, இல்லை நமக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிருச்சு, நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் சின்ன அளவில் மிஸ் ஆனால் கூட டிராஸ்டிக்கான ஒரு நெகட்டிவிட்டி வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவும் ஆகக்கூடாது யாருக்கும். ஸோ பார்க்குறவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு மான்சூன் ரைடு இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஹில் கிளைம்பிங், டவுன் ஹில்லாம் இந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீரியஸான கன்சிடரேஷனில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. சேஃப்டி ரொம்ப 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 முக்கியம். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள் கைஸ். என்னோட அந்த என்ஜாய்மெண்ட்டு, என்னோடய வைப்பு வந்து தூக்கி விடுறது, நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய ஹெல்த்து, என்னோடய வண்டி அண்ட் இந்த சிச்சுவேஷன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சனால மட்டும்தான் நான் வந்து என்னால் ஹாப்பியாக இருக்க முடியுது. இதில் ஏதாவது ஒன்று வந்து நான் குறை இருந்தால் கூட அதை நினச்சி நம்ம வரி பண்ணி ஒரு டென்ஷன்லேயே இருப்போம் நம்ம. ஸோ நம்மளால் ப்ராப்பராக வந்து ரைடும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து சைக்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர் கம்ஸ் அ ஹேர் பின் பெண்ட். நம்ம ஏறின ஹேர் பின் பெண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 வந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் 12th ஹேர் பின் பெண்டுங்க. ஸோ 12th ஹேர் பின் பெண்டில் என்ன வியூ இருக்குதுன்னு பாருங்களேன். வா 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 வண்டர்ஃபுல் வியூ. கேமராவை கரெக்டாக எடுத்துகிட்டு காமிக்கணும். இங்கே ஆக்சுவலாக நான் vlogging பண்ணிட்டு மெதுவாக வந்துட்டுருக்கேனால அவங்க எல்லாமே முன்னாடி போயிட்டாங்க. ஸோ வியூவை ரசிச்சுட்டு உங்களுக்கு வேண்டி நான் இதெல்லாம் காமிக்கணுன்ட்டு ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். see that அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபால்ஸுங்க. நல்லா மழை பெஞ்சனால அங்கே வந்து ஃபால்ஸ் அப்படியே கொட்டிகிட்ருக்கு. வேறு லெவல் வியூங்க. ஸோ திஸ் இஸ் அ 12th hairpin bend of Kodai. பழனி இன்னும் கரெக்டாக டைம் 1 ஆகுதுங்க. ஸ்டில் 74 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ ஃபார் நவ். நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுத்து நின்று வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம். ஸோ கிளைமேட்டை எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக தான் கீழே இறங்கி வந்தோம். ஸோ இட் டேக்ஸ் 4 hours டு கம் டவுன். ஸ்டில் 60 kilometers are there to Pollachi. So let's go guys.
ஸோ இந்த ரோடோட எட்ஜில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அங்கே போய் நம்மளோட லஞ்சை முடிச்சுட்டு வில் ரிட்டன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே பொள்ளாச்சி போயிடும். ஸோ பொள்ளாச்சியிலேருந்து இவங்க அப்படியே கேரளா போயிடுவாங்க, நான் பொள்ளாச்சியோட ரிட்டன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். We are in உடுமலைப்பேட்டை. பழனியிலேருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் அடுத்த ஸ்டேஷனில் அப்படியே வந்துட்டோம். ஸோ உடுமலைப்பேட்டையில் ஒரு சின்ன டீ பிரேக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவுட்டர்லேயே வந்து அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு we are continuing to. ரொம்பவே ஹெட்விண்ட் அதிகமாக இருந்துச்சு, ஓட்டுறதுக்கு செம்ம சேலஞ்சிங்காகவும் இருந்தது. நம்ம கிளைமிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி ஒரு ஹெட்விண்டை பார்க்குறப்போ லிட்டில் எக்ஸாஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸ்டில் இட்ஸ் குட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க, ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ காட். successfully reached உடுமலைப்பேட்டை. ஒரு 13 to 14 கிலோமீட்டரில் நம்மளோட ரைடு எண்டாக போகுது. ஸோ இதுதான் உடுமலைப்பேட்டை டு பொள்ளாச்சி ரோடுங்க. நிறைய விண்மில்ஸோட ஃபுல்லாக பிளாக் சாயிலாக இருக்கும். ஸோ நிறையா மூவியோட ஷூட்டிங்ஸ் கூட இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலி we reached பொள்ளாச்சி. ஸோ வித் our bro. ஸோ நவா ப்ரோ, பை ப்ரோ. Rashid bro, bye. Imran bro, bye. And Riyas bro, bye bro. Kanam. So பொள்ளாச்சி டு கொடைக்கானல் அண்ட் கொடைக்கானல் டு பொள்ளாச்சிங்க. பக்காவாக அப்படி சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம 137 கிலோமீட்டர் அப்படியே வந்து கொடை டு பொள்ளாச்சி அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் கிரியேட்டடுங்க. சேஃப் ரைட் ப்ரோ. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஃபைனலி ரைடு வந்து முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நானும் வீட்டுக்கு போகிறேன். ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரைடில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.